வணக்கம் மக்களே. நீங்க வாங்கின கடனுக்கு மாசம் கட்டுற வட்டி ரொம்ப அதிகமா இருக்கா? இந்த வட்டி சுமையை எப்படிடா குறைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேணாம். இன்னைக்கு நாம கடன் வட்டியை குறைக்க 4 சூப்பரான நிரூபிக்கப்பட்ட வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி நம்மில் பல பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்விதான். வீடு, காரு, படிப்புன ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம எல்லாருமே கடன் வாங்குறோம். ஆனா அந்த கடனோட சேர்ந்து வர்ற வட்டி இருக்கே, அதுதான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கு, இல்லையா? யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய உண்மை. சில சமயங்கள்ல நாம வாங்கின அசல் தொகையை விட அதிகமா வட்டிய மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. சரி, அந்த வழிகள் என்னென்னு ஒன்னொன்னா விரிவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்ல முதல் வழி ரொம்பவே சிம்பிளான ஒண்ணு. நிறைய வங்கிகள்ல வட்டி விகிதத்தை நம்மால மாத்த முடியாது, அது ஃபிக்ஸட். ஆனா நாம கடனை திருப்பி செலுத்துற காலத்தை, அதாவது டென்யூரை நம்ம கையில எடுத்துக்க முடியும். ஆமாங்க, நீங்க கடனை எவ்வளவு சீக்கிரமா கட்டி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வட்டி குறையும். மாசாந்திர இஎம்ஐ கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தெரியலாம், ஆனா லாங் ரன்ல பார்த்தா இது உங்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு கொடுக்கும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு கணக்கு போட்டு பாத்திரலாமா? இப்போ இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. எண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது. நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனை 5 வருஷத்துல கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 2,75,000 ரூபாய் வட்டி கட்டுவீங்க. ஆனா அதே ஒரே ஒரு வருஷம் குறைச்சு 4 வருஷத்துல கட்டி முடிச்சா வட்டி சுமார் 2,17,000 ரூபாயா குறைஞ்சிடுது. ஆமா, 57,419 ரூபாய். யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு வருஷத்தை நீங்க குறைக்கிறது மூலமா இவ்ளோ பணத்தை மிச்சப்படுத்த முடியுது. இது எவ்ளோ பெரிய சேமிப்பு! சரி, இப்ப அடுத்த வழிக்கு போலாம். இதுல நீங்களே நேரடியா உங்க பேங்க் கிட்ட பேச போறீங்க. ஆமாங்க, உங்க லோனோட வட்டி விகிதத்தை குறைக்க நீங்க தாராளமா பேச்சுவார்த்தை நடத்தலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு நல்ல கஸ்டமர், இஎம்ஐ எல்லாம் டைமுக்கு சரியா கட்டுறீங்க அப்படிங்கறத நிரூபிச்சு வட்டிய குறைக்க சொல்லி கேக்குறது தான் இது. பாருங்க, இந்த 4 ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். குறிப்பா அந்த 4வது ஸ்டெப் இருக்கே, அது ஒரு சின்ன தந்திரம் தான். நான் என் லோனை கம்மி வட்டி தர்ற வேற பேங்க்குக்கு மாத்த போறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். உங்கள மாதிரி ஒரு நல்ல கஸ்டமரை இழக்க விரும்பாம அவங்களே வட்டியை குறைக்க முன்வர நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மள் பலரும் இதை பத்தி யோசிக்கிறதே இல்ல. சும்மா கேட்டுதான் பாப்போமேன்னு நினைக்க மாட்டோம். ஆனா கேட்டு பாக்குறதுல எந்த தப்பும் இல்ல. உங்க நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இப்போ நாம பார்த்த இந்த வழிகள் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கோம் நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய இந்த முயற்சிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஸ் டிப்ஸ் உங்களை தேடி வரும். சரி, வாங்க அடுத்த சக்தி வாய்ந்த உத்திய பார்க்கலாம். இதுக்கு பேரு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர். ரொம்ப சிம்பிள். உங்க கடனை இப்போ இருக்கிற வங்கியிலிருந்து இதை விட குறைவான வட்டி கொடுக்கிற இன்னொரு வங்கிக்கு மாற்றுவது. ஆனா இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க லோன் வாங்கி குறைஞ்சது 6 மாசமாவது ஆகியிருக்கணும். எல்லா இஎம்ஐயும் கரெக்டா கட்டியிருக்கணும். குறிப்பா நீங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில கடன் வாங்கியிருந்தா அதை ஒரு நேஷனலைஸ்டு வங்கிக்கு மாற்றும் போது பெரிய அளவுல வட்டியை குறைக்க முடியும். இப்போ நாம பார்க்க போறது 4வது நம்ம லிஸ்ட்ல கடைசி வழி. இதுக்கு பேரு ப்ரீபேமெண்ட். அதாவது இப்போ கொஞ்சம் கூடுதலா பணம் கட்டி எதிர்காலத்துல ஒரு பெரிய தொகைய வட்டியில சேமிக்கிறது. இதுல இருக்கிற சூக்ஷமம் என்னன்னா, நீங்க கூடுதலா கட்டுற பணம் நேரடியா உங்க அசல் தொகையை குறைச்சிடும். அசல் எவ்வளவுக்கு குறையுதோ நீங்க கட்ட வேண்டிய வட்டியும் தானா குறைஞ்சுக்கிட்டே வரும். இதுதான் இதுல இருக்கிற புத்திசாலித்தனம். ஆனா இங்க 2 முக்கியமான ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். லோன் வாங்கின 6 மாசத்துக்குள்ள இதை செய்யாதீங்க. அதே மாதிரி எப்ப ப்ரீபேமெண்ட் பண்ணாலும் முதல்ல பேங்க் ஆஃபீஸர் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நாம 4 வழிகளையும் பார்த்துட்டோம். இப்போ நீங்க தான் ஒரு முடிவெடுக்கணும். உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைக்கு இதுல எந்த வழி சரியா வரும்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. வாங்க சட்டுன்னு ஒரு ரீகேப் பாத்திரலாம். 1. லோன் டென்யூரை குறைக்கிறது. 2. பேங்க் மேனேஜர் கிட்ட பேசுறது. 3. உங்க லோனை வேற பேங்க்கு மாத்துறது. 4. ப்ரீபேமெண்ட் பண்றது. இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க நிச்சயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே இதுதான். உங்களுக்கு வழிகள் இருக்கு. உங்க கடனோட கட்டுப்பாட்டை உங்க கையில எடுத்துக்கிறது சாத்தியம்தான். அந்த நம்பிக்கையோட நீங்க செயல்படணும். இந்த 4 வழிகள்ல நீங்க முதல்ல எதை முயற்சி செய்ய போறீங்க? உங்க பிளான் என்ன? தயங்காம கீழே கமெண்ட்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவத்தை பார்த்து மத்தவங்களும் கத்துக்கட்டும் இல்லையா? அடுத்து ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.